ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கு நான் பார்க்கிறோம். பாருங்க, அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகுமா? தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அப்படின்னா இயேசு என்றால் இரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இரட்சகராக ஆமென் கிறிஸ்து நாதராக இருக்கிற வரையிலும் நீங்க சுமைகளை சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சுமைகளை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை கடன் என்ற சுமையை சுமந்துட்டு இருக்கிறீங்களா? வியாதி என்ற சுமையை சுமந்து கொண்டிருக்கீங்களா? போராட்டம் என்ற சுமையை சுமந்து கொண்டிருக்கீங்களா? எப்படிப்பட்ட நெருக்கங்கள், ஒருவேளை பலவிதமான சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாக உங்களோடு பேசுறாரு. உன் கழுத்தின் மேலே இருக்கிற சுமையை நான் நீக்க போகிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, இங்கே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் ஏன் சுமையோடு இருக்கணும்? நீங்கள் ஏன் பாரத்தோடு இருக்கணும்? நீங்கள் பாரத்தோடு சுமையோடு இருக்குது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, பார சுமையை போல பெருகிட்டான். ஒருவேளை நீங்கள் பாவத்தை செய்தனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனால அதுவே ஒரு பாரமா, ஒரு சுமையா அவங்க மேல இருக்கா? 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்? நம்முடைய எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தானே. தேவப்பிள்ளையில, நீங்கள் அக்கிரமத்தை, பாவத்தை, ஆமென் அநியாயத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சுமந்து கொண்டிருப்பீங்கன்னா, அப்படின்னு செய்து கொண்டிருப்பீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்யும் போது அதுவே உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிடும். பாவம் செய்யும்போது நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களை அறியாமே அது உங்கள் மேலே ஒரு பாரத்தை வைத்து கொண்டே இருக்கும். அதுதான் பாவத்தின் வல்லமை. தேவப்பிள்ளையில, இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாவத்தின் அக்கிரமத்தின் சுமையை உங்கள் மேலேருந்து எடுத்துப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது சொல்லப்பட்டிருக்கு, ஆமென் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? தேவப்பிள்ளையில, இன்னைக்கு அந்த நுகங்களாக கர்த்தர் உடைத்தெறிக உண்மையில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த பகுதி, அபிஷேகத்தால் நுகம் முறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னா லேவியராக புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். நீங்க அடிமைத்தனத்தில் இராதபடிக்கு, பாவத்தின் அடிமைதானோ, சாபத்தின் அடிமைதானோ, அக்கிரமத்தின் அடிமைதானோ, கடன் என்ற அடிமைதானோ, பிசாசு என்ற அடிமைதானோ, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? விடுவித்து நம்மளை அல்லேலூயா நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில, இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேலக்கு சுமையை, உங்க மேலக்கு நுகத்தடியை முறித்துப்பட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தைரியமா போங்க, கவலைப்படாதீங்க. நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எங்கள் சுமைகளை ஆண்டவரே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் நீங்கள் சுமந்துட்டீங்கப்பா. சிலுவையை சுமந்ததுனால ஆண்டவரே இனி நாங்கள் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் எப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டிருக்காங்களோ, எப்படிப்பட்ட நுகத்தடிகளை அவங்க மேலே இருக்கோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால, உங்கள் அபிஷேகத்தினால் அதை முறிக்கப்படுவதாக செபிக்கிறேன். இன்றைக்கி ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன்ப்பா. இவள் நிமிர்ந்து நடக்கட்டும், இங்கே வாழ்ந்திருக்கட்டும், இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை விடுவிச்சிட்டாரு. தைரியமாக போங்க. God bless you.